வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. வரப்போகிற 2026ல் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துலேயுமே வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே மாதிரி எக்ஸாமும் ரொம்ப ப்ராப்பராக நடக்க போகுது. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ப்ரூஃபோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா கீழே லிங்க்கில் அந்த வீடியோவை கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஷன் ஈஸியாக புரியும். இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னா, ஆல்ரெடி நேத்தே நான் சொன்ன மாதிரி, ஓகே மேம். நீங்க சொன்ன மாதிரி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆக போகுது. எக்ஸாம் நடக்க போகுது. எல்லாம் ஓகே. ஆனா இன்னும் 6 மாசம் தானே இருக்கு. நான் எப்படி எக்ஸாம கிளியர் பண்றது? ஏற்கனவே 1 வாட்டி, 2 வாட்டி எழுதி நானு ஃபெயில் ஆயிருக்கேன். இல்ல இப்ப தான் புதுசா நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வர்றேன். இந்த 6 மாசம் எனக்கு போதுமானதா இருக்குமா? இதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் டைம்லயே கிளியர் பண்ண முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா 100% உங்கனால கிளியர் பண்ண முடியும். அது எப்படி? எப்படி ஸ்மார்ட்டா படிச்சு, ஆல்ரெடி 1 இயர் படிச்சுட்டு இருக்கவங்கள கூட நீங்க ஓவர்டேக் பண்ணி, அந்த கட் ஆஃப கிளியர் பண்ண முடியும். அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அதுக்கான ஒரு ஈஸியான, ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்ச பத்தின வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்க ஃபர்ஸ்ட்டு அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருந்தா மட்டும், உங்களுக்கு புடிச்சிருந்தா மட்டும் நீங்க தாராளமா இதுல ஜாயின் பண்ணி ஆனா 100% எங்க அகாடமில இருந்து ஷ்யூரிட்டி குடுக்க முடியும். இத நீங்க ஃபாலோ பண்ணா, உங்களுக்கு இந்த வருஷம் 2026ல கண்டிப்பா எழுதப் போற எந்த எக்ஸாமா இருந்தாலும் போஸ்டிங் நீங்க உறுதியா வாங்க முடியும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னா, முழுக்க முழுக்க மொபைல் அப்ளிகேஷன்ல உங்க கையில நீங்க எங்க இருந்தாலும் படிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியா அவைலபிளா இருக்கிற மாரி தான் இருக்க போகுது. அதாவது நீங்க வந்து ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருக்கலாம், பார்ட் டைம் படிக்கிறவங்களா இருக்கலாம், ஜாபுக்கு காலேஜ் போயிட்டே படிக்கிறவங்களா இருக்கலாம். உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு நீங்களே வீட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு கையில சோர்ஸா வந்துரும். நீங்க உங்க கன்வீனியன்ட் டைமுக்கு படிச்சுக்கலாம். இப்ப டைரக்ட்டா கிளாஸுக்கு போய் படிக்க முடியல, ரொம்ப தூரமா இருக்கு. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இதுல தேவையில்ல. ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தின எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு குடுத்துர்றேன். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல 4 விதமான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதாவது டைமண்ட் பேட்ச். டைமண்ட் பேட்ச் அப்படிங்கிறது தான் ஹோல் பேட்ச். ஓகேவா? மொத்தமா உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ மொத்தமா எல்லாமே சேர்ந்து ரூ. 2000 ₹2000க்கு உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இதுல அவைலபிளா. அடுத்தது கோல்டுல வந்து பிடிஎஃப்பும், ஒன் லைனரும், டெஸ்ட் பேட்ச் இந்த 3 வேணும்னா ₹1000 நீங்க பண்ணா போதும். எல்லா பிடிஎஃப்பையுமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுல ஒன் லைனர் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் பண்ற ஆப்ஷனோட தான் வருது. சில்வர் பேட்ச்ல என்ன இருக்கும்னா, பிடிஎஃப்பும், ஒன் லைனர் மட்டும் எனக்கு போதும் மேம். ஆல்ரெடி வந்து அ நான் வந்து ஓரளவு படிச்சிருக்கேன். இத கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க ஜஸ்ட் ₹500. இல்ல டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதுன்றவங்களுக்கும் அதே மாதிரி ₹500 மட்டும் நீங்க பே பண்ணி, நீங்க சப்ஸ்கிரிப்ஷன கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த ஜிபேல ரேசர் பே காட்டும். நீங்க பே பண்ண உடனே உங்களுக்கு நீங்க எத சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ, அது அந்த ஆப்ல உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நீங்க அத யூஸ் பண்ணிக்கிறலாம். சரி, ஓகே. இந்த உள்ள நம்ம போய் பார்க்கலாம். இந்த பிடிஎஃப், ஒன் லைனர் வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது? இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா எனக்கு வந்து யூஸ் பண்ண தெரியாது அப்படியெல்லாம் இல்ல. நார்மலா நீங்க வந்து எப்படி ஒரு WhatsApp இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்களோ, அந்த மாரி ரொம்ப சிம்பிளா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே கையில இருக்கும். நீங்க எதையும் போய் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. கையிலேயே வச்சு நீங்க ஈஸியா படிச்சுக்கிற மாரி தான் இருக்க போகுது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். குரூப் 1ஆ, குரூப் 2ஆ, குரூப் 4ஆ எந்தது அப்படின்னா, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4க்கு உள்ள போறேன். உங்களுக்கு சிலபஸ் இருக்கும். டெஸ்ட் பேட்ச், லேர்னிங், ரிசல்ட் அப்படிங்கிற 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். 4 சர்வீசஸ் இருக்கும். இதுல சிலபஸ்க்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு தேவையான சிலபஸ் அதாவது குரூப் 4க்கு இப்ப வந்திருக்க நோட்டிஃபிகேஷனு டைரக்ட்டா உங்களுக்கு வந்து அந்த லிங்க்குக்கே வந்து உங்கள இது ஃபார்வர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு லேர்னிங்குள்ள போய் பார்க்கலாம். லேர்னிங்ல பாருங்க, உங்களுக்கு கணிதம், கூடுதல் குறிப்புகள், நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவு, பொது தமிழ், முந்தைய ஆண்டு வினாத்தாள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 6 சப்டைட்டில்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொன்னுக்குள்ளயுமே உங்களுக்கு தேவையான படிக்கிறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பாருங்க, பொது தமிழ் பார்க்கலாம். பொது தமிழ்ல உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட்டெல்லாம் தமிழ் நம்ம படிக்கணும் அப்படின்னா, 6த்துலேருந்து 12த் வரைக்கும் இருக்கிற புக்க ஃபுல்லா அப்படியே மக்கப் பண்ணிட்டு போனா, அட்டை டூ அட்டை படிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா, இப்போ அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி மாத்துன புது சிலபஸ்ல அப்படி கிடையாது.
யாராலயும் இத மட்டும் இந்த புக்க மட்டும் படிச்சா போதும்னு தமிழ்ல சொல்ல முடியாது. எப்படி ஜிகேல எக்ஸ்ட்ராவா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், மேத்ஸ்ல எக்ஸ்ட்ராவா ப்ரிப்பேர் பண்ணணுமோ, அதே மாதிரி தமிழுக்கு இலக்கணம் அதிகமா குடுத்துருக்காங்க. அதுவும் தலைப்புகள் மட்டும் தான் குடுத்துருக்காங்க சிலபஸ்ல. அது எங்க இருந்து வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். அதனால ஒரு தலைப்புன்னு எடுத்துக்கிட்டா, அந்த தலைப்பு சம்மந்தப்பட்ட புது புக்கு, பழைய புக்ல இருக்கிற கன்டென்ட், இது இல்லாம அவுட் சைட் சோர்ஸ்ல இருக்க கன்டென்ட் இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க புதுசா ஒரு தலைப்பு எடுத்து, அந்த தலைப்புக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் கலெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க அத ஒரு நோட்ஸா ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா சாத்தியமே இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நாங்க உங்களுக்கு அப்படியே ப்ரிப்பேர்டா குடுத்துருக்கோம். இப்ப பொது தமிழ்னு எடுத்துக்கிட்டா, நம்ம இதுல சிலபஸ்ல 7 யூனிட் இருக்கும். பாருங்க. யூனிட் 7 வரைக்கும் இருக்கா? எல்லாமே. எல்லா தலைப்பையும் வரிசையா குடுத்துருக்கோம். இதுல ஒவ்வொரு தலைப்புக்கும், நீங்க ஒரு தலைப்புக்கு உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த குறில், நெடில் வேறுபாட நான் எடுக்கிறேன். இதுக்கு உள்ள போய் பார்த்தா, வெல்கம் டூ ஏஎஸ்பிஎன் அகாடமி. உங்களுக்கு வீடியோ இதிலேயே இருக்கும். நீங்க வீடியோ ப்ளே பண்ணி, நான் ஆல்ரெடி அந்த தலைப்ப டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். இந்த மாரி நம்மளோட அகாடமியோட ஸ்டடி மெட்டீரியல் வச்சு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். இத வச்சு நீங்க தாராளமா தெளிவா உங்களுக்கு இத ஒரு தடவ பார்த்தாலே உங்களுக்கு அந்த தலைப்பு தெளிவா புரிஞ்சிரும். ஓகேவா? நான் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கு அடுத்தபடியா, அந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா, இங்க பாருங்க. அந்த பிடிஎஃப் அவைலபிளா இருக்கும். அந்த தலைப்புக்கான பிடிஎஃப் எல்லாமே இந்த டவுன்லோட் ஆப்ஷனோட தான் உங்களுக்கு இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சாலும் சரி, இல்ல புக்லயோ, ஃபோன்லயோ, லேப்டாப்லயோ நீங்க படிச்சாலும் ஓகே. பிடிஎஃப் அவைலபிளா இருக்கும். அதுக்கடுத்து ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒன் லைனர் இருக்கும். எம்சிக்யூ கொஸ்டினாவோ, இல்ல ஃபில்லப்ஸ் எப்படியோ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஆல்ரெடி நான் பிடிஎஃப்லயே லாஸ்ட்ல தேர்வு நோக்கில் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் குடுத்துருப்பேன். அது இல்லாம ஒவ்வொரு தலைப்புக்கும் 30, 40 கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கான கொஸ்டின்ஸும் இதுல அவைலபிளா இருக்கும். இது எல்லாமே வீடியோஸ், இது எல்லாமே பிடிஎஃப். இது உங்களுக்கு ஒன் லைனர் கொஸ்டின்ஸ். இப்படி ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியா குடுத்துருப்போம். ஸ்கூல் புக்ல இருக்கிறது மட்டும் தான் குடுத்துருப்போமா அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கூல் புக்கு இதுக்கப்புறம் போய் நீங்க ஸ்கூல் புக் எதுவுமே தேடி வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது. எல்லா ஓல்டு புக், நியூ புக்ல இருக்க கன்டென்ட்ட இதிலேயே உங்களுக்கு கிராப் பண்ணி நான் குடுத்துருப்பேன். நீங்க இப்படியே எடுத்துக்கலாம். பாருங்க ஒரு தலைப்புன்னு இருந்தா, அதுல என்னென்ன இருக்கு? எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன படிக்கணும்? வெளியில இருந்து என்ன படிக்கணும்? அப்படிங்கிற எல்லாமே இதுல வந்துரும். நீங்க ஒரு சில பிடிஎஃப்லாம் போய் பார்த்தீங்கன்னா, உள்ள ஸ்கூல் புக் கன்டென்ட்டேவும் நான் கிராப் பண்ணியே குடுத்துருப்பேன். தமிழுக்கு நீங்க வேற எங்கேயுமே போய் தேடி அலைய தேவையில்ல. பாருங்க. ஸ்கூல் புக்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி இதில பேஸ்ட் பண்ணியிருப்போம். அதனால தமிழுக்கு 100% 100க்கு 100 தாராளமா வாங்க முடியும். இத நீங்க ஃபாலோ பண்ணா. ஓகே. நெக்ஸ்ட்டு பொது அறிவுக்கு போலாம். பொது அறிவுல தான் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, மேம் சிலபஸ் ரொம்ப வாஸ்ட்டா இருக்கு. இத்தன டாபிக்கையும் நாங்க எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல தான் நம்ம ஸ்மார்ட் ஸ்டடிய யூஸ் பண்ணணும். அதாவது எல்லாருமே எவ்வளோதான் இருக்கதெல்லாம் எடுத்து போட்டு படிச்சாலும், ஒரு 100 லெசனுக்கு மேல ஜிகேல யாராலயும் தெளிவா படிச்சுட்டு போக முடியாது. ப்ராப்பரா படிச்சு அத ரிவிஷன் பண்ணிட்டு போறது 60, 70 லெசன் தான் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த 60, 70 லெசன்ல நெறைய லெசன் தேவையில்லாதத படிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்கு நம்ம. ரேண்டமா படிச்சோம்னா. ஆனா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, முக்கியமான 120 லெசன்ஸ் மட்டும். அது எல்லா தலைப்பிலயும். சயின்ஸு, அ எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லா தலைப்புல இருந்தும் மொத்தம் 120 லெசன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க இல்லையா? அத பேஸ் பண்ணி எந்த லெசன்லாம் ரொம்ப முக்கியமோ, அந்த முக்கியமான 120 லெசன மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இங்க. இந்த 120 லெசனுக்கான வீடியோ, பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெசன் தேசிய சின்னங்கள் அப்படிங்கிற லெசன் இருக்கு அப்படின்னா, அதுக்கான வீடியோ என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு தான் இந்தியாவின் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ உங்களுக்கு இருக்கும். இத நீங்க படிச்சு முடிச்சதுக்கப்புறம், ஸ்கூல் புக்கோட பிடிஎஃப் அங்கேயே அவைலபிளா இருக்கும். நீங்க இதுக்கப்புறம் புக்கெல்லாம் தேடி அலைஞ்சு வாங்கி படிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். புக்க கலெக்ட் பண்றதுக்கே 1 மந்த் ஆயிரும். சரியா? அதனால ஸ்கூல் புக் பிடிஎஃப் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். தமிழுக்கும் இதே மாதிரி தான். எது எதெல்லாம் ஸ்கூல் புக் கன்டென்ட் இருக்கோ, அதுக்கு ஸ்கூல் புக் பிடிஎஃப் இருக்கும். இல்லாததுக்கு நான் எக்ஸ்ட்ராவா குடுத்துருக்க கன்டென்ட் இருக்கும். இதுக்கப்புறம் தமிழுக்கு எப்படி 3 இது உங்களுக்கு அவைலபிளோ, அதாவது வீடியோ, பிடிஎஃப், ஒன்லைனர் மட்டும் இருக்கும். ஆனா, ஜிகேக்கு அப்படி கிடையாது. எக்ஸ்ட்ராவா என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு இருக்கும்.
ஒவ்வொரு லெசனும் ஸ்கூல் புக்ல ஜிகே உங்களுக்கு தெரியும். ஆ போக போக 11த், 12த்லலாம் 40, 50 பக்கத்துக்குலாம் இருக்கும். அவ்வளோலாம் படிக்கவே முடியாது. அத ஷார்ட்டா 40 பக்கம், 50 பக்கம் இருக்கிறத 4, 5 பக்கத்துல உங்களுக்கு நான் சுருக்கமா குடுத்துருப்பேன். அத மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது. அப்ப ஷார்ட்டா படிக்கும்போது உங்களுக்கு புரியாம இருக்கும் இல்லையா? அதுக்காக என்னோட வீடியோவ ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்க படிக்கும்போது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியரா புரியும். அடுத்தது கடைசியா இதுல இருக்கிறது வந்து ஒன் லைனர் பிடிஎஃப். ஒவ்வொரு லெசனுக்கும் 100 ஒன் லைனர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஜிகே எல்லாத்துலயும் 100, 100 ஒன் லைனர் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க பிடிஎஃப்ப படிச்சுட்டு, வீடியோவ பார்க்க போறீங்க. ஸ்கூல் புக் எடுத்து ஒரு தடவ ஜஸ்ட் ரீட் பண்ண போறீங்க. அடுத்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ வச்சு நல்லா மனப்பாடம் பண்ண போறீங்க. மனப்பாடம் பண்ணத இந்த ஒன் லைனர் கொஸ்டின்ஸ்ல டெஸ்ட் பண்ணிக்கிற போறீங்க உங்கள. அவ்வளோதான். இந்த 4 ப்ராப்பரா பண்ணுனாலே, அடுத்து அந்த லெசனுக்கு வேற எதுவுமே தேவையே இல்ல. இந்த மாதிரி பாருங்க. உங்களுக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒரு சில லெசனுக்கெல்லாம் 4, 5 வீடியோ கூட இருக்கும். பாருங்க முகலாயர்களுக்கெல்லாம் 6 வீடியோஸ் இருக்கு. பார்ட் 1, பார்ட் 2. ஏன்னா அதெல்லாம் பெரிய தலைப்புகள் இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு 120 லெசனுக்கும் இந்த 4மே வந்துரும். அப்ப இந்த 120 லெசன தரோவா படிச்சு, இத ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே, ஜிகேல 75க்கு 70க்கு மேலேயே எடுக்க முடியும். தாராளமா. ஓகே. இப்போ பொது அறிவு முடிஞ்சிருச்சு. அடுத்தது மெயினா தெரிய வேண்டியது மேத்ஸ். கணிதம் அதே மாதிரி தான். தலைப்பு வாரியா இங்க பிரிச்சிருக்கேன். சிம்ப்ளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், பெர்சன்டேஜ், ஆல்ஃபா நியூமெரிக் இப்படி எல்லாமே. இந்த ஒவ்வொன்னுக்குமான வீடியோஸ் இங்க உங்களுக்கு இருக்கும். இப்ப சிம்ப்ளிஃபிகேஷனுக்கு மட்டுமே 5 வீடியோ இருக்கு. ஏன்னா, நெறைய பேசிக் டைப்ல இருந்து ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சிம்ப்ளிஃபிகேஷன் சொல்லிக் குடுத்தா எப்படி சொல்லிக் குடுப்பாங்க? அந்த டைப்ல இருந்து 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த மாதிரி பேசிக்ல இருந்து டஃப் மாடல் வரைக்கும் எல்லாமே இந்த 5 வீடியோல கவர் ஆயிடும். இந்த 5 வீடியோல நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான பிடிஎஃப்பையும் இங்க நான் குடுத்துருவேன். என்னோட நான் படிக்கும்போது ப்ரிப்பேர் பண்ண ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நானு கையில டைரக்ட்டா குடுத்துட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க வேற இதுல ஜாயின் பண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு செஸ் பேட்ச்க்கு ஒரு அமௌண்ட்டு, பிடிஎஃப்‌க்கு ஒரு அமௌண்ட்டு, அதே மாதிரி நார்மலா ஆன்லைன் பேட்ச்க்கு ஒரு அமௌண்ட்டு அப்படி ஒவ்வொன்னுக்கும் நீங்க பே பண்ணும்போது, கண்டிப்பா உங்களுக்கு இத விட ஜாஸ்தி தான் ஆகும். அதுவும் இல்லாம ஒவ்வொன்னையும் நீங்க ஒவ்வொரு அகாடமில ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அது ஒரு கன்டினியூட்டி இல்லாம இருக்கும். இதே நம்ம இடத்துல ஒரே இடத்துல எல்லாமே இருக்க போகுது. இப்ப நம்பர் சீரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, அதுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு உள்ளேயே அவைலபிளா இருக்கும். ஓகே. இதே மாதிரி மேத்ஸுக்கு உங்களுக்கு இவ்வளவுதான் தலைப்பு. நீங்க வாரத்துக்கு ஒரு தலைப்பு மேத்ஸ் பார்த்தா கூட போதும். தாராளமா 3 மாசத்துக்குள்ள நீங்க வந்து மேத்ஸ தரோவா முடிச்சிற முடியும். இப்ப இது இல்லாம நடப்பு நிகழ்வுகள். அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ் இல்லையா? கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்க வந்து ரொம்ப 2025, 24க்குலாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. 2026 ஜனவரிலேருந்து டிசம்பர்ல தான் எக்ஸாம் நடக்கப்போது. அந்த 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா போதும். அதுவும் நீங்க ஒரு சில அகாடமிலாம் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்துக்கேவும் ஒரு 1000, 1500 கரண்ட் அஃபேர்ஸ் குடுத்துருப்பாங்க. அவ்வளோலாம் தேவையே இல்ல. முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ மட்டும் நீங்க அந்த மந்த்துக்கானத செலக்ட் பண்ணி படிச்சா போதும். பாருங்க ஜனவரி மந்த்துன்னு நீங்க எடுத்தீங்கன்னா, அதுக்கு அதுல நடந்த முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இதுல இருக்கும். ஜஸ்ட் அப்படியே கொஸ்டின் ஆன்சர்ன்னு மனப்பாடம் பண்ண போறீங்க. ஒரு நாளைக்கு 50, 50ஆ படிச்சா கூட தாராளமா படிச்சு முடிச்சிடலாம். வெறும் 100 போதுமா மேடம் அப்டின்னீங்கன்னா, நீங்க 12 மாசத்துக்கு படிக்க போறீங்க. 1200 கரண்ட் அஃபேர்ஸ் வந்துற போது. அது இல்லாம நானு முந்தைய ஆண்டுகளுக்கான நடப்பு நிகழ்வுகள் அப்டின்னு சொல்லி ஒரு 300, 400 கொஸ்டின்ஸ் குடுத்துருவேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ ஸ்கீம்ஸ் இப்பயும் திரும்ப ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கும் இல்லையா? அதெல்லாமே கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதுக்கு 200, 300 கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்துரும். நலத்திட்டங்கள், மத்திய அரசோட திட்டங்கள், மாநில அரசோட திட்டங்கள் மொத்தம் ஒரு 1500 கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சுட்டு போனா, மொத்தம் அங்க வரப்போறதே 15 தான். ஓகேவா? 1500 படிச்சுட்டு போப்போறோம் அதுக்கு. இதுக்கு மேல வேணுமா? இது தெரியாம தான் டெய்லி நியூஸ் பேப்பருக்குன்னு 2 மணி நேரம் ஒதுக்குறது, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டுமே ஒரு 1 மாசத்துல 5 நாள ஒதுக்குறது. இந்த மாதிரி பண்ணும்போது தான் அது ஹார்ட் ஒர்க்ல போயி, திரும்ப அத ரிவிஷன் பண்ண முடியாம போயி ப்ராப்ளம் ஆயிருது. ஓகேவா? அதெல்லாம் தேவையே இல்ல. நீங்க தாராளமா ஒரு மந்த்துக்கு இவ்ளோ படிச்சாலே போதுமானது. இப்படிதான் நம்ம படிக்க போறோம். ஓகே. இதுக்கப்புறம் இதுல எக்ஸ்ட்ராவா இருக்குது என்ன? கூடுதல் குறிப்புகள்னு உங்களுக்கு இது நான் குடுத்திருப்பேன். இது நம்ம சேனலோட
ஸ்பெஷலா நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸுக்கு மட்டும் குடுக்குற ஒரு விஷயம். வேற எங்கேயுமே உங்களுக்கு இது கிடைக்காது. இது என்ன அப்டின்னா, தமிழுக்கும் கூடுதல் குறிப்பு இருக்கும். பொது அறிவுக்கும் கூடுதல் குறிப்பு இருக்கும். இந்த தமிழ் வந்து ஆ ஸ்கூல் சிலபஸ்ல குடுத்தத தாண்டி 100க்கு 100 எடுக்கணும் நானு அப்டின்னா, உங்களுக்கு ஒரு சில விஷயம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, ஒவ்வொரு வருஷமுமே 5லருந்து ஒரு 7 கொஸ்டின் காலேஜ் லெவல் வரைக்குமே எடுத்துர்றாங்க. இல்ல அவுட் ஆஃப் சிலபஸ தாண்டி எடுக்குறாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்னா அது ஒண்ணும் இல்ல. ஒரு சில ஆசிரியர்கள் அவங்களோட அடைமொழி பெயர்கள், ஒரு சில ஆசிரியர்கள் அவங்க பெற்ற விருதுகள், எழுதின நூல்கள், பதவிகள், அவங்களோட இயற்பெயர், சிறப்பு பெயர் இந்த மாதிரி இத தான் அவங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்ல ஆட் பண்றாங்க. அத தான் இங்க தனியா குடுத்துருக்கேன். நீங்க இது வந்து நெறைய படிக்கணும்னு அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்ல 6த்லேருந்து 12த் வரைக்கும் இருக்கிற அந்த கன்டென்ட் மட்டுமாவது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கானது தான். அதுக்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி ஷார்ட்கட்ல ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம், இதெல்லாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் இங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்னுக்குமான பிடிஎஃப்பும் இங்க இருக்கும். பாருங்க, இப்ப ஆசிரியர்கள் அவங்க பெற்ற விருதுகள். காமராஜரா? அவரு பாரத ரத்னா விருது எப்ப வாங்குனாரு? இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கிற யாரு, எதுக்கு அம் அம் சாகித்ய அகாடமி விருது வாங்குனாங்க, எந்த புக்குக்கு வாங்குனாங்க, எந்த வருஷம் வாங்குனாங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். இவ்வளோதான். பாருங்க, ஒரு 2 பேஜ். 1 பேஜ், 2 பேஜ் தான் இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி இப்ப நான் பாருங்க, நகரங்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள். நம்ம ஸ்கூல் புக்ல ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு பேர் குடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கூல் புக்கு அந்த நகரங்களோட பேர்கள் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, ஏரிகளின் நகரம் என அழைக்கப்படுவது எது? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எது? அப்படின்லாம் கொஸ்டின்ஸ் வரும். இதே மாதிரி பொது அறிவுக்கும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இப்போ இந்த அம்பேத்கர், பகத்சிங் இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கிறது தான். பட் நீங்க அவுட் சைடு வெளியிலருந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. இதுக்கெல்லாம் வீடியோஸ் இருக்கும். என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும். பிளஸ் அது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அம்பேத்கர்ன்னு எடுத்துக்கிட்டா, பாருங்க அம்பேத்கர் யாரு? இதெல்லாம் சாதாரணமா ஒரு நாள்ல ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. பல சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு அம்பேத்கர பத்தின மொத்தத்தையும் கன்வெர்ட் பண்ணி ஒரு இதுல குடுத்துருக்கு. இத நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கே உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாரி சிலபஸ் இந்த இந்த நான் குடுத்துருக்க மெட்டீரியல ப்ரிப்பேர் பண்றதுக்கே 3 மாசம் ஆகும் தாராளமா. புதுசா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருந்தா கூட. இப்ப இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்க போது. அதுவும் டவுன்லோட் ஆப்ஷனோட. கடைசியா அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்க போறது வந்து, முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள். இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 2, குரூப் 4 கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதுவும் ஜெனரல் தமிழ்னா, தமிழ மட்டும் பிரிச்சு உங்களுக்கு அந்த பிடிஎஃப்பும் பாருங்க, தமிழுக்குரியது மட்டும். ஏன்னா, உங்களுக்கு படிக்கிறதுக்கும், டவுன்லோட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கிறதுக்காக. ஒரேதா 200 பக்கத்துக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர குடுத்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? டவுன்லோட் பண்ண. தமிழ் மட்டும்னா, தமிழ மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். அதே வருஷத்துல ஜிகே வேணும்னா, இங்க மேல ஜிகே இருக்கும். நீங்க ஜிகே கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு இதுல வந்துரும். இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்லீஸ்ட் இந்த 5 கொஸ்டின நீங்க தரோவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலே தாராளமா உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இதுல இருக்க மேத்ஸ், தமிழ், ஜிகேவ படிக்க போறீங்க. இப்ப இது எல்லாமே முடிஞ்சதா? இதுதான் மெட்டீரியல். அதாவது உங்களுக்கு லேர்னிங். நீங்க வந்து எது படிக்க போறீங்க அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து டெஸ்ட் பேட்ச்ச பத்தினது. நீங்க மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச்க்குள்ள கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே வரிசையா அவைலபிளா இருக்கும். ஆல்ரெடி 3 இப்போ வரப்போற ஜூன்ல 4வது டெஸ்ட் எழுத போறாங்க. ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பாருங்க இப்போ டெஸ்ட் 1ன்னு இருந்தா, அது தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். மெட்டீரியல் மட்டும் தான் உங்களுக்கு தமிழ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தமிழ்லயே அவைலபிளா இருக்கும். ஆனா டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்டும் தாராளமா இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் டெஸ்ட்டுக்கு மட்டும் கூட நீங்க 500 கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தமிழ்ன்னு எடுத்தீங்கன்னா, உங்கள் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருக்க போகுது. பாருங்க, 1969ல் நடைபெற்ற நிகழ்வுகளில் எது பொருந்தாதது? இப்ப நான் ஏதாவது ஒண்ண நான் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தேன்னா, எனக்கு சப்மிட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நானு எந்த கொஸ்டின் போணுமோ, நான் டைரக்ட்டா கீழ வந்து எனக்கு 42வது கொஸ்டின் போணும். எனக்கு 49வது கொஸ்டின் போணும். எனக்கு 83வது கொஸ்டின் போணும்னா, நான் டைரக்ட்டா அந்த கொஸ்டினுக்கும் போய்க்கலாம். இல்ல வரிசையாவும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க எதெல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழ காமிச்சுட்டே இருக்கும். ப்ரீவியஸ் போணும்னா, ப்ரீவியஸ் கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் போணும்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்ஸர் இப்ப நான் ஏதாவது ஒண்ண கிளிக் பண்ணிட்டு சப்மிட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்திலேயே இது கரெக்ட்டு, இது ராங் அப்படிங்கிறத சொல்லிரும். பாருங்க, இப்ப பெங்களூர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. மும்பைன்னு நான் கிளிக் பண்ணது தப்பு.
ராங். கரெக்ட் ஆன்சர் இஸ் டி அப்படிங்கிறத காமிச்சிரும். அப்ப என்னன்னா, அந்த இடத்திலேயே நீங்க ஒரு கொஸ்டின படிச்சு முடிச்சிடுறீங்க. இப்ப நம்ம வந்து தனியா ஒரு பிடிஎஃப் அனுப்புவாங்க. வேற அகாடமிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, WhatsAppல பிடிஎஃப் அனுப்புவாங்க. அத வச்சு நம்ம டெஸ்ட் எழுதணும். திரும்ப ஆன்சர் கீ அனுப்புவாங்க. அத வச்சு நம்மளே கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ண பிறகு எதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோமோ, அந்த கொஸ்டின்லாம் திரும்ப படிக்கணும். மோஸ்ட்லி நம்ம டெஸ்ட் எழுத மாட்டோம். சோம்பேறித்தனப்பட்டுட்டு ஏன்னா உட்காந்து எழுதி ஏ, பி, சிடின்னு போடுறதுக்கு சம்டைம்ஸ் எழுதினாலும் அத கரெக்ட் பண்ண மாட்டோம். கரெக்ட்டே பண்ணாலும் எதெல்லாம் தப்பு பண்ணோமோ அத உட்காந்து படிப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்திலேயே உங்களுக்கு காமிச்சுரும். அப்ப உங்களுக்கு, "ஓ! அய்யய்யோ! இதான் ஆன்ஸரா? நான் தப்பா பண்ணிட்டேனே!" அப்படின்னு உங்க மைண்டுக்கு தெரியும். அப்ப அந்த இடத்திலேயே மைண்ட்ல சரியான ஆன்ஸர் உங்க இதுல ஏறிரும். இந்த மாரி நீங்க அ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 100, 100 கொஸ்டின்ஸ் இருக்க போது. திரும்ப மார்க் டெஸ்ட் வரும்போது உங்களுக்கு 200 கொஸ்டின் எக்ஸாம் மாதிரியே வந்துரும். நீங்க முடிச்சுட்டு நெக்ஸ்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துரும். பாருங்க, நான் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தா நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்படி நீங்க 100 கொஸ்டினும் முடிச்சுட்டு சப்மிட் குடுக்கும்போது, உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத 100க்கு இவ்வளோ மார்க் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத அது காமிச்சுரும். இன்னொன்னு இந்த இடத்துல பாருங்க டைம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த டைம் வந்து எக்ஸாம்ல 200 கொஸ்டினுக்கு 180 மினிட்ஸ் உங்களுக்கு குடுத்துருக்காங்கன்னா, இங்க 90 மினிட்ஸ் குடுத்துருக்கோம். ஏன்னா 100 கொஸ்டினுக்கு அதுல அப்படியே பாதி. அப்ப நீங்க ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டைம் முடியறதுக்குள்ள இந்த எக்ஸாம எழுதி முடிக்கணும் ப்ராப்பரா. அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு 1 1/2 மணி நேரம் டைம் எப்ப இருக்கோ, அந்த டைம்ல நீங்க டெஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்படிதான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்க போகுது. இத நீங்க முடிச்சுட்டு ஒருவேளை எனக்கு இப்ப இங்கிலீஷ்ல இருக்கவங்க யாராவது இங்கிலீஷ் தேவைப்படுது அப்படின்னா பாருங்க, இங்கிலீஷ்ல கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல வந்துரும். பண்ணிட்டு சப்மிட் குடுங்க. நெக்ஸ்ட். ஓகேவா? கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணா நெக்ஸ்ட். சப்மிட். இந்த மாதிரி நீங்க கொஸ்டின்ஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணி, உங்களுக்கு வந்து இது ஏன் இந்த எந்த பேஸ்ல இத குடுத்துருக்கோம் அப்டின்னா, சிபிடி பேஸ் மாடல்ல தான் இது குடுத்துருக்கோம். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஏன்னா, இது மேல வரப்போற எக்ஸாம்ல ஃபுல்லாவே சிபிடி பேஸ்ட் எக்ஸாம் தான் மோஸ்ட்லி வரப்போது. ஆல்ரெடி குரூப் 2க்கு சொல்லிட்டாங்க. குரூப் 4க்கும் அதுதான் வரப்போகுதுன்றத ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க. ஏன்னா, அவங்க அதுக்கேத்த கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிய இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா ஓஎம்ஆர்ல நெறைய தப்பு நடக்குது. அதுக்கு ஒரு மிஷின் வச்சு அத கரெக்ட் பண்றது நேரத்துக்கு, டைரக்ட்டா அப்படி கம்ப்யூட்டர்ல வச்சுட்டு போயிட்டா, உடனுக்குடனே உங்களுக்கு ஆன்ஸர் வந்து வேகமா கரெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால அதுதான் நடக்கப் போது. அதுக்கு நீங்க இங்கேயே பிராக்டிஸ் பண்ண மாரி ஆயிரும். இது மாதிரி நான் ஸ்டார்ட்டிங்ல இப்போ 1 மந்த்துக்கு ஒரு டெஸ்ட் குடுத்துட்டு இருந்தேன். இனி போக போக மந்த்லி 2 டெஸ்ட் இருக்கும். அடுத்து 3 அடுத்து வீக்லி ஒன்ஸ் டெய்லி டெஸ்ட் அப்படின்னு போய்க்கிட்டே இருக்கும். போக போக ஏன்னா இன்னும் 6 மந்த் தான் இருக்கு. இன்ன வரைக்கும் எல்லாரும் படிச்சுட்டு இருந்ததுனால கம்மியா போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இப்படியே அப்டேட் ஆயிட்டே இருக்கும் இதுல. 15 டெஸ்ட் வரைக்குமே போகும். இது வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதுன்றவங்க தாராளமா ₹500ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க குரூப் 1க்கு படிக்கிறவங்களா இருந்தாலும், குரூப் 2க்கு இது நீங்க ஒன்ஸ் இதுல எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு டிசம்பர் குரூப் 4 எக்ஸாம் முடியிற வரைக்கும் இது அவைலபிளா இருக்கும் உங்க ஃபோன்ல. நீங்க குரூப் 1க்கு படிக்கிறவங்களா இருந்தாலும், குரூப் 4க்கு படிக்கிறவங்க, குரூப் 2 யாரா இருந்தாலும் இதுல நீங்க தாராளமா படிச்சுக்கலாம். நீங்க குரூப் 4க்கு தான் படிக்கிறீங்க அப்படின்னாலும், குரூப் 1, குரூப் 2லாம் எழுதுங்க. ஓகேவா? அதெல்லாம் ஒரு பிராக்டிஸா வச்சுக்கோங்க. இப்ப இது எல்லாமே பார்த்துட்டோம். ஃபைனலா ரிசல்ட். நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதி முடிச்சோனே, இப்படிதான் உங்களுக்கு ரிசல்ட் காமிச்சுரும். அங்கேயே ஒரு வாட்டி உங்களுக்கு சப்மிட் குடுத்தோனே காமிக்கும். இங்க ரிசல்ட்டுக்குள்ள வந்து எப்ப வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம். இதெல்லாம் சும்மா நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சேன் இல்லையா? அத வச்சு இப்போதைக்கு காமிச்சிருக்கு. பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் டெஸ்ட் மாரி ஒரு 10 மார்க் குடுத்துருந்தோம். அடுத்து யூனிட் 1, 2ன்னு பிரிச்சு, அதுக்குரிய சிலபஸ் இதுலயே இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்க எழுத போறீங்கன்னா, தமிழ்ல யூனிட் 1 படிச்சுக்கிறணும். மேத்ஸ்ல சிம்ப்ளிஃபிகேஷன் படிச்சுக்கணும். ஜெனரல் ஸ்டடீஸ்ல நான் 120 லெசன் சொன்னேன் இல்லையா? அதுல 1லருந்து 12 லெசன் படிச்சுட்டு, ஜனவரி 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணணும். 2வது டெஸ்ட்ல என்ன சிலபஸ்? இங்கேயே இருக்கும். ஓகேவா? அங்க உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்க்குள்ளேயும் நீங்க போய் பார்த்தாலும் இருக்கும். இங்க பாருங்க எத்தன கொஸ்டினு? இப்போ மொத்தம் 100 கொஸ்டினு. இதுல 25 கொஸ்டின் தான் ஆன்ஸர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் 75 கொஸ்டின் பெண்டிங் இருக்கு. இந்த 25ல 8 கொஸ்டின் நீங்க கரெக்ட்டா பண்ணியிருக்கீங்க. அப்படின்னு உங்களுக்கு வரும். இது நீங்க 100மே நீங்க அட்டெண்ட் பண்ணி முடிச்சோனே உங்களோட ஸ்கோர் இங்க காமிக்கும். கம்ப்ளீட்டட் எக்ஸாம் கம்ப்ளீட்டட்ன்னு இந்த இடத்துல காமிக்கும். இங்க முடிக்காததுனால இன்னும் இன் ப்ராக்ரஸ்ன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாதனால நாட் ஸ்டார்ட்ன்னு வந்துரும். இந்த மாரி உங்களோட ரிசல்ட்டையும் நீங்க எப்ப வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். எல்லா டெஸ்ட்லயும். ஏன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் போக, போக நம்ம ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு. இவ்வளோதான். இவ்வளோ நீங்க வந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸியா, கம்ஃபர்டபுளா தான் இதுல இருக்க போகுது.
இது உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கீழ இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்க இந்த வீடியோ கீழ நான் குடுக்குறேன். அத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் காமிக்கும். அ அதுல உங்களுக்கு எது தேவையானதோ அத மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு கண்டிப்பா அது நீங்க நீங்க பண்ணணுமோ பிடிஎஃப்னா பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். டெஸ்ட் பேட்ச்னா டெஸ்ட் பேட்ச் ஓப்பன் ஆயிரும். ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே எனக்கு வேணும் அப்டின்னா ஜஸ்ட் ரூ. 2000 தான். ரூ. 2000 அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே மெட்டீரியல்லருந்து, டெஸ்ட்லருந்து கையில குடுக்குறோம். ரொம்ப ரொம்ப கம்மியானது தான். இப்போ ஒரு குரூப் 4ஓ, குரூப் 2லயோ நீங்க எக்ஸாம் வந்து எழுதி நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் உங்களோட சேலரில 5 டூ 10% தான் நீங்க வந்து இந்த ஒரு மொத்த ஹோல் பேட்ச்சுக்குமே கட்டப் போறீங்க. ஒருவேளை ஏதோ ஒரு மிஸ்டேக்ல உங்களுக்கு இந்த வாட்டி மிஸ் ஆயி வேலை கிடைக்காம, நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு போனா, எவ்வளோ மாசம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்கும்? எவ்வளோ உங்களோட சேலரி கட் ஆகுது? அப்படி பார்க்கும்போது, உங்களோட 1 மந்த் சேலரில ஒரு 5% தான் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஆ இது வந்து உங்களுக்கு இந்த டைம்ல தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதுக்கப்புறம் இது போயிரும். நீங்க பண்ண அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா நேரமும் டெஸ்ட் பேட்ச்சா இருந்தா கூட, நீங்க அந்த டேட்டுக்கு எனேபிள் ஆயிரும் டெஸ்ட்டு. நீங்க அப்பயே எழுதணுன்ற அவசியம் இல்ல. உங்களுக்கு நீங்க எப்ப படிச்சு முடிக்கிறீங்களோ, அப்ப அந்த டெஸ்ட்ட நீங்க எழுதிக்கலாம். உங்களுக்கு இது எல்லாம் முடிஞ்ச பிறகு, திரும்ப எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த எல்லா டெஸ்ட்டையுமே திரும்ப ரீஓப்பன் பண்ணி விடுவோம். இன்னொரு வாட்டி நீங்க பிராக்டிஸும் பண்ணிக்கலாம். இந்த மாரி எல்லாமே ஒரே ஆப்ல உங்களுக்கு இருக்க போது. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் நீங்க தாராளமா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். ஆல்ரெடி நெறைய பேர் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. நெறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இப்போ இந்த 6 மந்த் பேட்ச்சா இத அனவுன்ஸ் பண்ணியிருக்கு. எவ்வளோ பேரு உங்களுக்கு இதே மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இத ஃபார்வர்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலும், இது சம்மந்தப்பட்ட எந்த டவுட் உங்களுக்கு இருந்தாலும், கீழ உங்களுக்கு ஒரு WhatsApp கான்டாக்ட் நம்பர் குடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு எனக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா, நான் டைரக்ட்டா உங்களோட டவுட்ட கிளியர் பண்ணி குடுக்குறேன். ஓகேவா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த டெஸ்ட் பேட்ச் அனவுன்ஸ்மென்ட் குடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. இத மட்டும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா போதும். ஒரு நாளைக்கு ஒரு தமிழ் தலைப்பு, ஒரு வாரத்துக்கே ஒரே ஒரு மேத்ஸ். அப்ப மேத்ஸ்ல ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டா, ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு பாருங்க. ஒரு மேத்ஸுக்கு 5 வீடியோ, 6 வீடியோஸ்ன்னு இருக்கும். ஒரு தலைப்புக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பார்ட். தமிழ்ல ஒரு தலைப்பு மட்டும் படிக்க போறீங்க. ஜிகேல ஒரு லெசன். அதே மாதிரி அ கூடுதல் குறிப்புல ஒரே ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 4 டூ 5 ஹவர்ஸ் நீங்க படிச்சீங்கனாலே, 4 மாசத்துல தாராளமா இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சிட முடியும். அடுத்த 2 1/2 மாசம் ஃபுல்லா நீங்க ரிவிஷனுக்கு பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இது ரொம்ப ரொம்ப தாராளமா உங்களுக்கு இந்த டைம் வந்து போதுமானதா இருக்கும். இந்த 6 மாசத்துல நாளைக்கு ஏன்னா 1ஆம் தேதி ஆனாலே நெறைய பேர் நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம். நாளைக்கு இருந்து நீங்க இத ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதோட ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 6 மாசத்துக்குள்ள ப்ராப்பரா படிச்சு முடிச்சுட்டு, லாஸ்ட் அந்த டிசம்பர் 20ஆம் தேதி தான் எக்ஸாம். அந்த 20 நாள வந்து இன்னும் நல்லா உங்களோட ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு அழகா முடிக்க முடியும். இத எப்படி 6 மாசத்துல பிளான் பண்ணி படிக்கலாம் அப்டின்னா, நான் டெஸ்ட் குடுத்துருக்கேன் இல்லையா? அந்த டெஸ்ட்டுக்குரிய போர்ஷன்ஸ முடிச்சுக்கிட்டே நீங்க வந்தாலே போதும் முடிச்சிரலாம். இல்ல எங்களுக்கு வந்து ப 6 மந்த்துக்கான ஸ்டடி பிளான் வேணும் அப்டின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அதையும் நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். அது வந்து யாருக்கெல்லாம் ஸ்டடி பிளான் வேணுமோ, நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளோ பேர் கேட்குறீங்கன்றத பொறுத்து நான் நான் என்னோட பிளான பொறுத்து நான் உங்களுக்கு இத பிரிச்சு ஸ்டடி பிளானா 6 மாசத்துக்குள்ள எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறதையும் அடுத்த ஒரு வீடியோல தாராளமா சொல்றேன். அதுபடி நீங்க உங்க கன்வீனியன்ட் டைமுக்கு படிச்சு எக்ஸாம கிளியர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நெறைய பேரு டெஸ்ட் பேட்ச்லயும், ஆன்லைன் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க. இது 100% சக்சஸ் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மெத்தடு. இதத்தான் உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன். விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஸ்டடி பிளான் இன்னும் நெறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. எப்படியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோல உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ. பை.